friends, நான் உங்க ஷேக். Day 1 knowing about of the drug paracetamol. பேராசிட்டமால் மாத்திரை வந்து அன்றாட வாழ்வில் நம்ம ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எவ்வளோ யூஸ் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும், அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். பேராசிட்டமால் இன்னொரு நேம் வந்து அசிட்டோமினோபின். இதை நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நேரடியாக ஃபார்மசிகளில் வாங்கிட்டு இருக்கோம். வலியை குறைக்கிறதுக்காகவும் ஃபீவரை சரி பண்ணுறதுக்காகவும் இந்த மாத்திரை யூஸ் ஆகிட்டு இருக்கு. டோசேஜ் ஃபார்ம் ஏடிஆர். டோஸ்னா என்னன்னா 3 வயசுலேருந்து 6 வயசுக்கு குழந்தைங்க வந்து 150 mgலேருந்து 325 mg எடுத்துக்கணும். அடுத்து 6 வயசுலேருந்து 12 வயசுக்கு குழந்தைங்க வந்து 325 mgலேருந்து 650 mg எடுத்துக்கணும். 12 வயசு மேலே இருக்க எல்லாருமே 500 mgலேருந்து 1000 mg எடுத்துக்கணும். ஒரு டேப்லெட்டு அடுத்த டேப்லெட் போடுறதுக்கு 6 மணி நேரம் இடைவெளியில் இருக்கணும். அடுத்த டோசேஜ் ஃபார்ம் என்ன, டேப்லெட்டு, கேப்சூலு, லிக்யூடு. ஏடிஆர் என்ன, இந்த மாத்திரை அதிகமாக சாப்பிட்டா என்னென்ன பக்க விளைவுகள் வரணும், தலை சுற்றல், உடம்பு வலி. அடுத்து வந்து அதிகமாக டேப்லெட் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் லிவர் டேமேஜ் கூட ஆகும். அடுத்து வந்து கோமா நிலைமை கூட போகும். இந்த டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம வந்து பாரஸ்டமால் மாத்திரை தொடர்ந்து எடுத்துக்கக்கூடாது. இந்த தொடர்ந்து எடுத்துக்கிட்டால் இந்த பிரச்சனை அதிகமாகும். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.